பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, இந்த நாள்லையும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தைரியம் அளிக்கக்கூடிய, நமக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் எப்படி நம்மளை காக்கிற கண்களாக இருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, தூங்கி எழுந்த உடனே குழப்பத்தோடையும் அப்படியே எனக்கு மண்டையே குழம்புது, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை நினைக்கும் போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அந்த மாதிரி குழப்பத்தோடையும் மன கலக்கத்தோடையும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்காதபடி கர்த்தருடைய வார்த்தையோடு கூட தொடங்கும் பொழுது அந்த நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். பாருங்க, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய கண்கள் எப்படி உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது, அவருடைய கண்களை உங்க மேல, நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள போறோம். அது மட்டும் இல்ல, அவருடைய கண்களை நம்ம மேல வைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்மளுக்கு குழப்பங்கிறதுக்கு இடமே இல்லை. பாருங்க, குழம்புறதுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. நம்ம குழம்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது, உங்களுக்கு பெரிய ஜெபம் செய்ய தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல உட்கார்ந்து நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை இன்றைக்கு நான் சொல்ல போறேன். இதை நீங்க ஜெபமாகவே சொல்லலாம். பாருங்க, சங்கீதம் 32:8 வசனம். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி எல்லாம் குழப்பத்தில் இருந்திருக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ குழப்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தாரு. பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையான வசனம். பாருங்க, இதை நீங்கள் ஜெபமாக ஒவ்வொரு நாள் காலையிலையும் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும், குழப்பம் இல்லாத நாளாக இருக்கும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் கிடைத்த நாளாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு. மத்தேயுல நம்ம படிக்கிறோம் 6வது அதிகாரத்தில், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அதனால இந்த கண்ணு அவ்வளோ முக்கியம். பாருங்க, ஹோல் சரீரத்துக்கும் இந்த சின்ன கண்ணு விளக்காயிருக்கான். அதனால நம்ம எப்படி வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த கண்ணு எவ்வளோ வெளிச்சமா இருக்குதோ அவ்வளோ நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு வேதம் நமக்கு கண்களை பற்றி சொல்லுது. பாருங்க, இங்கேயும் சங்கீதம் 32:8 பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பாருங்க, அவர் உண்மையுள்ள தேவன், இஸ் காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். பிரியமானவர்களே, பாருங்க, அடுத்தது பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, அவருடைய கண்களை எடுத்து என் மேல வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் என் மேல வைக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நான் இப்படி திரும்பும் போதும் அப்படி திரும்பும் பொழுதும் கர்த்தர் என்னை அப்படியே காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நான் எங்கேயும் சறுக்க முடியாது, நான் விழுக முடியாது, நான் பலவீனப்பட முடியாது. ஏன்னா அவருடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி குழம்பி போய் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கண்களை உங்கள் மீது வைத்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, நீங்க காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய கண்களை என் மேல வைத்திருக்கிறீர், ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறீர். இதுக்கு மேல என்னங்க வேணும்? குழப்பத்துக்கு இடமே கிடையாது. பாருங்க, அப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர். இன்னொரு வார்த்தையும் கூட நான் சொல்ல போறேன். பாருங்க, சகரியா 2வது அதிகாரம்
8வது வசனம் பாருங்க. சகரியாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 1093வது பக்கம், சகரியா 2:8 பாருங்க. அதுல கடைசி லைன் வாசிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, என்னை யாராவது தொட வந்தாங்கன்னா கர்த்தருடைய கண்மணியை போய் தொடுறாங்களாம். என்னை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. என்னை யாராவது தொட்டாங்கன்னா அது அவருடைய கண்மணியை தொடுகிறது போல. எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தைகள் பாருங்க, உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்க அழுது கொண்டிருக்கீங்களா? உங்க குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து அநேகர் பாருங்க ஃபோன் பண்றீங்க. என்னன்னா, இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை யாரும் தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. எந்த கேஸ் மூலம் உங்களை யாரும் அசைக்க முடியாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. யார் உங்களுக்கு விரோதமா என்ன கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தைரியமாக பகிரங்கமாக நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்களை யாரும் தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். யாரும் உங்களை அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கருத்தாய் எடுத்து படிங்க. ஒவ்வொரு நாளும் படிங்க ஜெப நேரங்கள்ல. உங்களுக்கு அது ரொம்ப தைரியத்தையும் மனசுல ஒரு சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, அவருடைய கண் உங்க மேல இருக்கிறதுனால யாரும் உங்களை தொட முடியாது. இன்னொரு அற்புதமான வசனத்தை சொல்ற அநேக சாட்சிகளை இந்த வசனத்துக்கு என்னால சொல்ல முடியும் பாருங்க. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16:9. பழைய ஏற்பாட்டுல 560வது பக்கம் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் இருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பாருங்க, நான் அவரை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கேன். என்னன்னா, கர்த்தர் நல்லவர், என்னை யாரும் தொட முடியாது. அவருடைய கண்களை என் மீது வைத்திருக்கிறார். எனக்கு அவர் ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன். நான் குழம்ப முடியாது, எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி நிலைமை இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவருடைய கண்களை எடுத்து என் மேல வைத்திருக்கிறார். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதுதாங்க உத்தம இருதயம். அப்ப நான் உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்காக என்ன பண்றாரா பாருங்க. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உலகம் பூரா அவருடைய கண்கள் உங்களுக்காக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உங்களுக்கு, அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு, பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு பாருங்க. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை மகா பெரிய பிரச்சனை. என்னன்னா, அவங்க பையன் ஃபாரின்ல இருக்கான். ரொம்ப நாள் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, காணாம போயிட்டான். காலேஜ்ல இருந்தும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, இவன் காணாம போயிட்டான். ஃபாரின்ல காணாம போனா இங்கே எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய கண்கள் எப்படி பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குன்னா பாருங்க. எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒரு பையன் இந்த இடத்துல தெருவோரமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வருது பாருங்க. அது நாங்கள் யாரோன்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். ஃபாரின்ல இருக்கிற பையன் நம்ம என்ன பண்ண முடியும், விட்டுட்டோம் பாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பெற்றோர் எங்களை தேடி வர்றாங்க ஜெபத்துக்காக. இப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, இந்த மகனை கண்டுபிடிக்கும்படியாக யார் இந்த இடத்துல பார்த்தாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்கள் இந்த நியூஸை சொல்லி அனுப்பி, இப்படி பார்த்த பையனை குறித்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கண்டுபிடித்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, பூமி எங்கும் உலாவுகிற கண்கள். உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளை யாரும் எதுவும் செய்ய முடியாது பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. இன்னொரு முறை நான் ஒரு சென்டரில் கவுன்சிலிங்காக உட்கார்ந்துருக்கும் போது ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தார் பாருங்க. ஆண்டி, எனக்கு ஃபாரின்ல வேலை வேணும், எனக்கு அப்பா இல்லை, எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க.
இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சோம். காணாம போன பையனுக்காகவும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தோம் பாருங்க. இந்த வேலை வேணும்னு வந்த பையனுக்கும் இந்த வசனத்தை சொல்லி நான் எழுதியே கொடுத்தேன். இந்த வசனத்தை சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. நீங்க எந்த இடத்துல விரும்புறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலையை தருவார். இந்த வசனத்தை மட்டும் தினமும் சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அந்த மகனுக்கும் பிரியமானவர்களே, அவர் விருப்பப்பட்ட ஜாப் ஃபாரின்ல கிடச்சி அவரும் போனார் பாருங்க. போய் எத்தனையோ இப்போ எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய கடன்கள் எல்லாம் கட்டி திருமணமாகி பிள்ளைகளை பெற்று குடும்பமாக நல்லா இருக்காங்க பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. அதனால் இந்த வசனங்கள்லாம் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. இந்த நாள் இந்த வார்த்தைகளை ஜெபமாக எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் உங்கள் மீதும் இந்த நாளில் உலாவி கொண்டிருக்கு. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தம்முடைய வல்லமையை உங்கள் மத்தியில, உங்கள் குடும்பங்கள்ல, உங்கள் பிள்ளைகள் மத்தியில அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை பரத்திலிருந்து அனுப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.